கொரோனா வந்ததுக்கு காரணம் கர்த்தரா இல்ல பிசாசா அப்படிங்கிற கேள்வி என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. எல்லாருடைய இருதயத்திலேயும் அந்த கேள்வி இருந்தது. ஐயோ, அங்கங்கே பணம் இருக்கு, பணத்தை கொண்டு எனக்கு கொடுக்குறாங்க, எனக்கு இத்தனை லட்சம் இருக்குது என்கிட்ட, என்னை எப்படியா என்னை முதல்ல எடுத்துக்குங்க, என்னை என் உயிரை காப்பாத்துங்க. அவர் நல்லவர். அவர் மக்களை அழிக்கிறவர் அல்ல, அவர் மக்களை காப்பாற்றுகிறவர். அவர் காப்பாற்றுகிற தேவன். அப்போ எனக்கு அந்த கொரோனா வருது, அந்த எனக்கு அதே ஃபீவர் வருது. லங்ஸ் தான் பாதிக்கும். அது லங்ஸை பாதிச்சது. அப்போ அந்த வீசிங் மாதிரி உள்ள இழுக்கும், அப்படியே இழுக்கும், அந்த மூச்சை பிடிக்கும். நான் படுத்துட்டு ஏன் உடம்ப நான் பாக்குறேன். அப்பதான் எனக்கு இது என்ன நடக்குது, இது வித்தியாசமா இருக்கு, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்ப கூட்டுக்குள்ள இருந்து வெளியில எடு அப்படின்னா, ஐயோ நம்ம அப்ப மரிச்சிட்டோம், அப்போ நம்ம ஆவி வெளியில வந்துருச்சு. Praise the Lord. Praise the Lord. உங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். நாம இன்றைக்கும் இயேசுவும் நானும் அப்படிங்கிறதுல இன்னொரு அனுபவ சாட்சியை கேட்க போறோம். 6 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா அப்படிங்கிறது வந்தது. நம்ம எல்லாருக்கும் அது நன்றாய் தெரியும். நம்ம எல்லாருக்கும் அது ஞாபகம் இருக்கும். நிறைய பேர் மரிச்சு போனாங்க. அந்த நேரத்துல மரித்து மறுபடியும் உயிரோடு தேவன் எழுப்பின ஒரு அற்புதத்தை அருமையான ஊழியக்காரர் என்னுடைய கணவர் மைக்கேல் வாயிலிருந்து நாம் இப்போ கேட்போம். நீங்கள் அந்த அனுபவ சாட்சியை இன்றைக்கு எங்கள் எல்லாருக்கூடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. எங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயமா. சரி, எல்லாருக்கும் தெரிந்தது தான் இல்லையா, நம்ம கொரோனாவில் நிறைய பாடுகள். கொரோனா நாட்களில் யாரும் வெளியில் போக முடியலை. எல்லாருக்கும் ஃபீவர் வருது, கொரோனா எல்லாருக்கும் பாதிக்குது. அப்போ நிறைய பேர் என்னிடத்துல ஃபோன் பண்ணி என்ன கேட்டாங்க அப்படின்னா, கொரோனா வந்ததுக்கு காரணம் கர்த்தரா இல்ல பிசாசா அப்படிங்கிற கேள்வி என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. எல்லாருடைய இருதயத்திலேயும் அந்த கேள்வி இருந்தது. அப்போ அந்த நாட்கள்ல ஆங்காங்கே மரணங்கள் இல்லையா, ஆஸ்பத்திரியில இடம் இல்லை. ஆமா, அதாவது ஹாஸ்பிட்டல், ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்லாம் போனோம்னா அவ்வளவுதான், உள்ள புடிச்சு வச்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி, வெளியில வர முடியாது. வெளியில பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையுமே எங்கேயுமே இடம் இல்லை, எங்கேயும் உள்ள இடம் கிடையாது, பெட்டு கிடையாது. அப்ப அந்த மாதிரி இருக்கிறப்போ பயந்து, ஐயோ கொரோனா வந்துருச்சுன்னா ஒரு பயம். உடனே அந்த பயத்திலேயே பாதி பேருக்கு அது உண்டு இல்லைன்னு ஆயிருக்கு, தனியா கூட்டிட்டு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து வெளியில சொல்லாம நிறைய அந்த செய்திகள் எல்லாம் கேட்க பார்க்க ஐயோ, அங்கங்கே பணம் இருக்கு, பணத்தை கொண்டு எனக்கு கொடுக்குறாங்க, எனக்கு இத்தனை லட்சம் இருக்குது என்கிட்ட, என்னை எப்படியா என்னை முதல்ல எடுத்துக்குங்க, என்னை என் உயிரை காப்பாத்துங்க. அந்த மருந்துக்கு போட்டி, அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு போட்டு கிடந்த நாட்கள் இது எல்லாமே நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கு இல்லையா. அந்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது இல்லையா, ஒருத்தர் சந்தி கூட சேர்ந்து உட்காரக்கூடாது. இதெல்லாம் ஒரு கொடுமையான நாட்கள். இது யாருமே நம்மளால என்ன செய்ய முடியாது, மறக்கவே முடியாது. ஆமா. ஸோ அது நம்முடைய இருதயத்துல பதிஞ்ச ஒரு வடு அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு வேதனையான ஒரு நாட்கள். அநேகர் இழந்தாங்க தன்னுடைய சொந்தங்களை, நிறைய பேர் இழந்தாங்க. ஆமா, சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவங்க நிறைய பேர் மரிச்சாங்க, நிறைய பேர் மரிச்சு போனாங்க. அப்ப இந்த நேரத்துல என்னுடைய ஊழியத்திலுமே எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லா தேசத்துல இருந்து எனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபோன் பண்ணி, ஆனா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி, என்ன கேள்வியா இருக்கும்னா, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இந்த கொரோனா வந்ததுக்கு ரீசன், காரணம் என்ன, அது கர்த்தர் தான் அதை அனுபவிச்சிருக்கு, அவர் தான் பண்ணாரா, மக்கள் ஏதோ நிறைய பாவங்கள் பெருகி மக்களை ஒருவேளை கர்த்தர் தான் அப்படி செய்யறாரா, இல்ல பிசாசு பண்ணுதா, இதுக்கு ரீசன் என்ன, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, எங்களுக்கு சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஏன் உள்ளத்துலயும் அது அதிகமா ஓடிக்கிட்டே இருந்தது. கொரோனாவுக்கு காரணம் என்னவா இருக்கும், கொரோனாவுக்கு காரணம் யாரு. அப்போ உள்ளத்துல ஒரு பக்கம் என்ன அப்படின்னா, நம்முடைய அப்பா அவர் நல்லவர், அவர் மக்களை அழிக்கிறவர் அல்ல, அவர் மக்களை காப்பாற்றுகிறவர், அவர் காப்பாற்றுகிற தேவன், ஜீவனை. ஆமா, ஏன்னா நிறைய பேர் எப்படி சொல்றாங்கன்னா, நியாய தீர்ப்பு இதாயிருச்சு, நியாய தீர்ப்பு வந்துருச்சு, அவ்வளவுதான், மக்கள் என்ன அழிஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொண்டு வந்துட்டார் அப்படிங்கிறாங்க ஒரு பக்கத்துல. அப்போ எனக்கு அதுல ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நானும் அதை கேட்க ஆரம்பிச்சேன். அப்போ எல்லா இடங்களும் இப்படி கொரோனா பரவி, வீட்டை விட்டு வெளியில போக முடியாது. அப்போ
ஆமாம். அப்போ வீட்டை விட்டு நம்ம எங்கே வெளியில் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். கடைகள் வந்து திடீர்னு திறக்கிறப்ப மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுவோம். பெரிய கியூ நிக்கும். நம்ம பெரிய கியூவில் லைனில் நின்று அதுவும் கிட்ட நிற்க முடியாது, தூரத்துல நின்று வாங்கணும். நிறைய பொருட்கள் வீட்டில் சாப்பிட பொருட்கள் இல்லாத நேரத்தில் வந்து கடை எப்போ திறக்கும்னு பார்த்துட்டு அப்படி பண்ணுவோம். அதே போல் நமக்கு நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. ஆமாம். அந்த நேரத்தில் எனக்கு வந்து முக்கியமாக ஒரு பாஸ்டர் பிரதாப் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அரிசி பருப்பு பழங்கள் எது கிடைச்சி வாங்கி கொண்டு தந்துடுவாங்க. அப்படிலாம் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இப்படி நிறையா ஹெல்ப் பண்ணாங்க, எடுத்தாங்க, மக்கள் ஒருத்தருக்கும் தெரிஞ்சு. ஆனாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயம். அந்த நாட்களில் அதிகமாக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இதுக்கு காரணம் என்ன ரீசனாக இருக்கும், ஆமாம் என்ன நடக்க போகுது அடுத்து உலகத்தில், உலகம் ஃபுல்லாக இப்படி ஒரு பிரச்சனை, இது மருந்து கண்டுபிடிக்கல, முதல்ல மருந்து இல்லை, அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியலை. இப்படி பல குழப்பங்கள் பயங்கள், எல்லாருக்கும் பயமும் திகிலும் வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஒவ்வொரு மக்களும் பேசுகிறப்போ ஐயா என் பிள்ளைக்கு கொரோனா வந்துச்சு, ஐயா என் கணவருக்கு வந்துச்சு, ஐயா என் மனைவிக்கு வந்துச்சு, நாங்கள் பிரிஞ்சு இருக்கிறோம், ஒரு அறைக்குள்ளேயே தனியாக இருக்கிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறான். இப்படி இருக்கிற பொழுது தான் அந்த கேள்வியை நான் கேட்டுக்கிட்டு ஆண்டோட ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிற பொழுது தான் எனக்கு அந்த கொரோனா வருது. அப்போ எனக்கு அந்த கொரோனா வருது, அந்த எனக்கு அதே ஃபீவர் வருது. போய் செக் பண்ணி பார்க்குறோம், அதுதானே செக் பண்ணி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம். எடுத்து பார்த்தா கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. எங்கேயுமே ஹாஸ்பிட்டல்ஸ் இல்ல, ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி அந்த ஒரு டாக்டர் மட்டும் பார்த்துட்டு இருந்தாரு. இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி போட்டு அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு தினமும் அவங்க வந்து ஒரு மருந்து போடுவாங்க. நாங்க அங்க போவோம், அவங்க அந்த மருந்து போடுவாங்க. தினமும் போகணும், தினமும் காலையில் ஒரு தடவை போகணும், தினமும் போகணும். பயங்கரமான வெயில், அங்க உட்கார முடியாது. ஏன்னா அந்த சேர்ஸ் வந்து ஒரு சேர் விட்டு இன்னொரு சேர் உட்கார்ந்து நிரம்பி இருக்கும். வெயில் எங்கேயுமே நிக்க முடியாது. சரி, ஏதாவது ஒரு வீட்டு பக்கத்துல அந்த வாசல் கிட்ட கொஞ்சம் நிழல் இருக்கும், அந்த இடத்துல உட்காரலாம் நிக்கலாம் அப்படின்னு போனா அவங்க முள்ளெல்லாம் எடுத்து அதுல போட்டிருப்பாங்க. ஏன்னா இவங்க போய் நின்னாங்க அப்படின்னா அந்த கொரோனா அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து, ஏன்னா எல்லாருக்கும் அந்த பயம் இருந்துச்சு. அதனால எங்கேயுமே ஒரு நிழல் கூட இல்ல. அந்த முள்ளு செடிக்கு கீழே அந்த இடத்துல நின்னு அந்த வெயிலுக்குள்ள அப்படியே நிப்போம், ரொம்ப நேரமா நிப்போம். டாக்டர் வந்து ஒவ்வொருத்தரையா பார்த்து ஆமா அப்படியே கூப்பிடுறப்போ அப்படியே பயந்து போய் நிக்கிற மாதிரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணி தான், அந்த வெயில்லயே நின்று வெயிட் பண்ணி தான் டாக்டர்கிட்ட போய் அந்த இன்ஜெக்ஷனா திரும்ப போட்டுட்டு வீட்டுக்கு வருவோம். ஆமா. ஸோ அப்படி 20 நாட்கள் எனக்கு வந்தப்போ அந்த மாதிரி பயங்கரமா சஃபர் ஆக ஆரம்பிச்சேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்குள்ள இருந்த அந்த கேள்வி வந்து இன்னும் அதிகமாக ரேஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மக்கள் கேட்டுட்டு இருந்த கேள்வி இப்போ எனக்குள்ள அது கேள்வியாக வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ இந்த கொரோனாவுக்கு காரணம் யாரு? ஏசப்பா அப்போ நியாய தீர்ப்பா? அவ்வளவுதானா? அதாவது உலக முடிவுக்கு வந்துருச்சா? நீங்க வரப்போறீங்களா? ஏன்னா நிறைய அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கர்த்தர் வரப்போறார், இயேசு வரப்போகிறார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இதே போல நானும் யோசிச்சுட்டு அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அது அந்த கொரோனா வந்து எனக்கு அதிகமா பாதிச்சிச்சு. ரொம்ப ஒரு 10 டேஸ் இன்ஜெக்ஷன் போட்டுருந்துருப்போம். அதுக்கப்புறம் ஒரு நாள் பயங்கர சிவியர் ஆயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு வந்து எனக்கு மூச்சே விட முடியல, ரொம்ப மூச்சு திணறல. அன்னைக்கு ஃபீவர் ரொம்ப, அது வரைக்கும் எனக்கு ஹெல்த்தும் நல்ல ஒரு கண்டிஷனாக இல்லை. அப்போ எனக்கு வந்து அன்னைக்கு நைட்டு வந்து இவங்க எல்லாருமே என்னுடைய மனைவி பிள்ளைங்க எல்லாம் அவங்க உள்ள ஒரு அறையில் அவங்க படுத்துருக்குறாங்க. அப்போ நான் மட்டும் வெளியில் தனியாக ஒரு கட்டில் போட்டு ஹாலில் வந்து ஒரு கட்டில் எனக்கு போட்டு அந்த கட்டிலில் தான் நான் படுத்துருக்கிறேன். அப்போ படுத்து இருக்கிறப்பவுமே நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆண்டோட்ட அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஏசப்பா இந்த சூழ்நிலைக்கு காரணம் என்ன? அப்போ இன்னைக்கு அது என்னையும் பாதிச்சிருக்குது, அப்போ இதுக்கு ரீசன் என்ன? அப்போ எனக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிது. ஐயோ இது என்னன்னு தெரியலையே. ஏன்னா ரொம்ப நாளாக நான் தொடர்ந்து இன்ஜெக்ஷன் போட்டுகிட்டே வந்துட்டு தான் இருக்கிறேன், ஃபீவர் குறைய மாட்டேங்குது. ஆனால் அந்த கடைசி நாட்களில் அந்த ஒரு 10-15 நாள் தாண்டின உடனே எனக்கு வந்து அன்னைக்கு நைட்டு வந்து பயங்கரமாக இந்த மூச்சு திணறலும் வருது. அப்போ நைட்டில் என்ன அப்படின்னா நமக்குள்ள இன்னொரு பயம் எப்படி இருக்குன்னா, நம்ம போய் நம்ம மனைவி கிட்டயோ பிள்ளைகிட்டோ போனோம் அப்படின்னோம்னா அது அவங்களுக்கும் பாதிச்சு. அப்போ என்னோட தம்பி வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறான். பிள்ளைகளை பார்க்குறப்போ எனக்கு வந்து ஐயோ நம்மளால என்ன செஞ்சிடக்கூடாது, பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தில் வெளியிலே தனியாகவே தூரத்திலே இருக்கிறேன். இப்போ நைட் ஆகுது, நைட்டு சாப்பாடு கொடுத்து அப்போ நான் சாப்பிட்டு டேப்லெட் போட்டு படுத்து தூங்கிட்டேன். அவங்க எல்லாம் அறைக்குள்ளே போய் படுத்துட்டாங்க, வீட்டில் எல்லாருமே உள்ளே போய் படுத்துட்டாங்க. நானும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறப்போ தான் அப்பா கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டே கேட்டுகிட்டே இருக்கிறேன். எனக்கு பயங்கரமான ஒரு மூச்சு திணறல் எனக்கு வர ஆரம்பிக்குது.
அப்போ அந்த மூச்சு திணறல் வர்றப்போ, அதுவும் தூக்கத்துல நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், தூங்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நார்மலாவே அந்த நாட்கள்ல என்னால எந்திரிக்க முடியல, உட்கார முடியல, சத்தமா நிறைய பேச முடியல. அந்த காஃப் மாதிரிலாம் வரும் பயங்கரமா. அப்படி லங்ஸை தான் பாதிக்கும். அது வந்து லங்ஸை பாதிச்சது. அப்போ அந்த வீசிங் மாதிரி உள்ள இழுக்கும், அப்படியே இழுக்கும், அந்த மூச்சை பிடிக்கும். அது வந்து ஃபுல்லாவே லங்ஸ்ல தான் பாதிக்கும், நெஞ்சுக்குள்ள தான் அந்த இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணனால, அப்போ அன்னைக்கு நைட் ரொம்ப சிரமப்பட்டேன். அப்போ சிரமப்பட்டுட்டே இருக்கிறப்போ ஏதோ கண்ணை கொஞ்சம் அப்படி அசந்து அப்படி இருக்கிற மாதிரி இருக்கிற நேரத்துல எனக்கு நல்லா தெரியுது, அப்படி அந்த மூச்சு திணறல் திடீர்னு பயங்கரமா அப்படி இழுக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இழுத்த அந்த எனக்கு நல்லா தெரியுது, பயங்கரமா ஏதோ ஒன்று பிடிக்குது. அந்த நேரத்துல என்னால என்ன செய்ய முடியல அப்படின்னா, எந்த ஆக்ஷன், ஆமா, பிரீத்தே பண்ண முடியல, என்ன மூச்சு எடுக்க முடியல. ஆனா அந்த நேரத்துல என்னால எதுவுமே செய்ய முடியல. ஏதோ ஒண்ணு என்ன இம்மீடியட்டா என்ன கவர் பண்ண மாதிரி இருக்குது. அப்போ அந்த மூச்சு திணறல் எனக்கு அதிகமா இருக்கிறப்போ எனக்கு நல்லா புரியுது, உள்ள மூச்சு விட முடியல, மூச்சு இழுக்குது. அந்த மாதிரி ரொம்ப மோசமா இருக்கிறது என்னால கண்டுபிடிக்க முடியுது. ஆனா கண்ணை முழிக்க முடியல எனக்கு அந்த வேகத்துல. ஏதோ ஒன்று நடக்குது, எனக்கு நல்லா தெரியுது. அடுத்து ஏதோ எனக்கு ஒரு அசம்பாவிதம், ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு தெரியுது. ஆனா அந்த அந்த வேகத்துல என்னால வேற எதையுமே கணிக்க முடியல. திடீர்னு பார்த்தோம்னா எனக்கு ஒரு சத்தம் மட்டும் கேட்குது. அது என்ன சத்தம் அப்படின்னா, இந்த ஆவியை எடுத்து அந்த ஆவியை கூட்டுக்குள்ள இருந்து வெளியில எடு அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்த ஆவிய கூட்டுக்குள்ள இருந்து வெளியில எடு அப்படிங்கிற ஒரு சத்தம் இருக்கு. அந்த சத்தம் ரொம்ப அப்படி ஒரு வல்கரா, ஒரு கொடூரமா இருக்கு. அதை கேட்கிறப்பவே ஒரு பயங்கரமா இருக்குது. ஒரு சத்தம் அப்படி இல்லை, எனக்கு என்கிட்ட அப்படி கேட்குது, இந்த ஆவியை அந்த கூட்டுக்குள்ள இருந்து அந்த ஆவியை வெளியே எடு அப்படி சொல்லி. இந்த ஒரு செகண்ட்ல நான் பாக்குறேன். அந்த ஒரு செகண்ட்ல பார்த்தோம்னா என் ஆவி என்னை விட்டு வெளியில வந்துருச்சு. வெளியில இருக்குது அப்படின்னா நான் படுத்து இருக்கிறேன். நான் படுத்துட்டு ஏன் உடம்ப நான் பாக்குறேன். அப்பதான் எனக்கு வந்து இது என்ன நடக்குது, இது வித்தியாசமா இருக்கு, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்போ நான் படுத்திருக்கிற படுக்கைக்கு மேல அதுக்கு மேல நான் அந்த இடத்துல என்னுடைய ஆவி எப்படி இருக்குது. அப்பதான் முத நான் அதை அப்படி அனுபவிக்கிறேன். எனக்கு அது நான் ஆவிங்கிறது தெரிய வரல, உடனே தெரிய வரல. என்னோட உடம்ப பாக்குறேன், நான் படுத்திருக்கிறேன் படுக்கையில. ஆமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த நேரத்துல ஒரே கன்ஃபியூஸ் ஆகுது. என்னடா என் உடம்பு அங்க இருக்குது, நான் மேல இருக்கிறேன். அப்போ எனக்கு புரிய வரல. ஆனா அந்த சத்தம் வந்து என் காதுல அது வந்து துணிச்சது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. உடனே அந்த நேரத்துல ஞாபகம் வருது, இந்த ஆவிய ஆமா கூட்டுக்குள்ள இருந்து வெளியில எடு. அப்ப கூட்டுக்குள்ள இருந்து வெளியில எடு அப்படின்னா, ஐயோ நம்ம அப்ப மரிச்சிட்டோம், அப்போ நம்ம ஆவி வெளியில வந்துருச்சு அப்படின்னு அப்பதான் எனக்கு உடனே புரிய வருது. உடனே நான் வந்து பதட்டப்படுறேன் எடுக்கிறேன். ஆனா உடனே எனக்குள்ள ஒரு திங்கிங் எப்படி வருதுன்னா, எனக்குள்ள ஒரு தாட் வருது, ஐயோ நம்ம மனைவிட்ட சொல்லாம போயிட்டோமே, அதாவது உங்ககிட்ட சொல்லாம, அப்ப பிள்ளைகள்கிட்ட வந்து சொல்லாம போயிட்டு. நான் காலையில எந்திரிச்சு பார்த்துட்டு, ஐயோ எங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு பிள்ளைங்க இது பண்ணுவாங்களே, என் மனைவி என்ன பண்ணுவாங்க, ஆமா அவங்களும் வந்து கதறி அழுவாங்களே, அப்போ இந்த மாதிரி போயிடுச்சுன்னா எப்படி, என்ன செய்ய. அப்போ ஆனா எனக்கு ஆசையா இருக்குது, அந்த ரூமுக்குள்ள நீங்க படுத்திருக்கிற அந்த ரூமுக்குள்ள வந்து எட்டி பார்க்கணும், உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த ஆவி அந்த உடம்ப விட்டு போக மாட்டேங்குது. அந்த மேலே எப்படி படுந்து அந்த இடத்துல இருக்கு. நான் முயற்சி செய்யறேன், நம்ம அங்க உள்ள போவோமா அப்படின்னு நினைக்கிறேன். போறதுக்கும் பயமா இருக்கு. ஏன்னா பாடியை விட்டு நம்ம போக கூடாது, அங்க போயிட்டு அந்த பாடி ஏதாச்சும் ஆயிரும் அப்படின்னு தோணுது எனக்கு. அப்போ அந்த பாடிக்கு மேல என்னுடைய சரீரத்தை நானே பாக்குறேன். அதுக்கு மேல என்னோட ஆவி அப்படியே அந்த இடத்துல அப்படியே இருக்குது. அது என் உடம்ப பார்த்துட்டு நான் இதெல்லாம் திங்க் பண்ற மாதிரி இருக்கு. ஐயோ என் பிள்ளைகளை பார்க்கணும், ஐயோ என் மனைவி காலையில இருந்துச்சு என்ன நினைப்பாங்க, என் பிள்ளைகளை நினைச்சு ஐயோ அழுவாங்களே, அப்புறம் கூட்டமா மக்கள் வருவாங்களே, என்னை பார்த்து அழுவாங்களே, அப்புறம் இப்படிலாம் தோணுது எனக்குள்ள. அப்ப நான் மரிச்சு போனா என்ன செய்வாங்க, இப்படிலாம் நிறைய கூட்டங்கள் வருவாங்களே. அப்ப இப்படியெல்லாம் எனக்கு யோசிச்சுட்டே இருக்கிறேன். இதை குறிச்சு முதல்ல ஒரு பயங்கரமான ஒரு பயம், கலக்கம் இப்படி ஓடிட்டே இருக்கு. மறுபடியும் அப்படி திகைக்கிறேன். என் ஆவி வந்து திணறுது. ஆமா, உடம்பு விட்டும் போக முடியல. அங்கிட்டு போனாலும் ஒரு பயம் இருக்குது. உங்களை வந்து பார்த்துட்டு அந்த ரூமுக்குள்ள வந்து பார்ப்போம், கடைசியா ஒரு தடவை பாக்குற மாதிரி பாத்துருவோம் அப்படின்னு தோணுது எனக்கு. இப்படி பல விஷயங்கள், பல கன்ஃபியூஷன் இப்படி எனக்கு அப்படி ஓடிட்டே இருக்கிறப்பதான் எனக்குள்ள ஆண்டோடைய வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது. அதாவது ஏசப்பா சொல்லுவாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமா, உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான், என்னன்னைக்கு மரியாமலும் இருப்பான். இது வந்து ஆண்டவர் என்கிட்ட ரொம்ப காலமா என்கிட்ட பேசிட்டு இருக்கிற வார்த்தை. இன்னொரு முறை கூட என்ன வந்து அசுத்தாவிகள், அதாவது பிசாசுகள் என்ன அழிக்க நினைச்ச இன்னொரு சாட்சியம் இருக்குது. ஆமா, அது வந்து அப்பவும் அது வந்து நேரடியாவே பிசாசுகள் வந்து என்ன அட்டாக் பண்ண முயற்சி செஞ்சது.
அந்த சாட்சி நான் இன்னொரு இதுல உங்களுக்கு நிச்சயமா நான் அதையும் நான் சொல்றேன். அப்போ இந்த இடத்துல இந்த ஆவி வந்து இப்படி போராடி எனக்கு வந்து ஏசப்பாவுடைய அந்த வார்த்தை மனசுல வருது. என்னன்னா, என்ன விசுவாசித்தவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு விசுவாசிக்கிறவன் என்னென்னு அறியாமல் இருப்பான். இந்த வார்த்தை எனக்கு நார்மலாவே என்னோட ஜெபத்துல எல்லா விஷயத்தையும் இந்த வேர்டை யூஸ் பண்ணிட்டே நான் சொல்லுவேன். அப்போ எனக்கு அந்த வேர்டு ஞாபகம் வருது. அது மட்டும் கிடையாது, அடுத்து என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, எனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனங்கள் ஞாபகம் வருது. ஆமென் ஆமென். என்னை வந்து ஏசப்பா என்ன அழைச்சது, என்ன அவர் பேர் சொல்லி அழைச்சது, நான் ஏசப்பாவை முகமா தரிசிச்சது, இது எல்லாமே என் ஆவி வந்து அப்படியே ஞாபகப்படுத்துது. உடனே அது வரைக்கும் பதட்டப்பட்டுட்டு இருந்தவன், பயந்துகிட்டு இருந்தவன், ஆமா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ என் ஆவி வந்து நிதானிக்குது. நிதானிச்சு இதை யோசிக்கிறேன், இல்ல என் மேல தரிசனம் இருக்கு, திட்டம் இருக்குது, தேவன் எனக்கு தந்த திட்டங்கள் இருக்குது, என்னோட காலிங் இருக்கு, எனக்கு ஊழியம் இருக்குது. என்ன என்னுடைய ஊழியத்துல அப்பா எனக்கு தந்த அந்த தரிசனமே என்ன நிறைவேறல. அப்போ என்னோட தரிசனம் வந்து முடவர்களை எழுப்பி நடக்க வைக்கிறது, ஊமையர்களை பேச வைக்கிறது. அப்போ நானே மரித்தவர்களை உயிரோட எழுப்புறது. அதாவது பேதுருவை போல என்னை அழைச்ச அந்த அழைப்பு, பேதுருவை எனக்கு காண்பித்து, பேதுருவை இயேசப்பா எனக்கு காண்பித்து, பேதுருவை போல உன்னை பயன்படுத்துறேன்னு சொன்ன அந்த ஒரு விஷயங்கள், இப்படி எல்லாம் தரிசனங்கள், இது எல்லாமே எனக்கு அந்த இடத்துல ஞாபகம் வருது. எதுவுமே இன்னும் நடக்கலையேப்பா, எனக்கு இதெல்லாம் நடக்கலையே. அப்போ தரிசனம் இயேசப்பா நீங்க தரிசனம் கொடுத்திருக்கீங்க. அப்ப பாருங்க, தரிசனங்கிறது எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஆண்டவர் தரிசனம் கொடுத்துட்டாருன்னா நாம அதை நினைவு கூறணும், நாம அதை வச்சு தியானிக்கணும். ஒரு தரிசனம் கொடுத்துட்டாருன்னா நம்ம அதை தியானிக்க தான் அது உயிர் பெறுது. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை செய்வார், கண்டிப்பா நிச்சயமா அதை அவர் செய்யறாரு. அப்ப அந்த வாக்கு தத்தங்கள் நம்மகிட்ட பேசின வார்த்தைகளை நம்ம சொல்லி அதை தியானிக்கிறோம். அந்த இடத்துல என் ஆவி அப்படியே அது ஞாபகம் இல்ல. அப்போ உடனே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இல்ல நான் வந்து என்ன செய்ய முடியாது, மரிச்சு போக முடியாது, என் ஆவி வெளியில போக முடியாது. எனக்கு அப்போ எனக்கு ஊழிய காலி இருக்குது, ஆண்டவர் எவ்வளவு தரிசனம் வச்சிருக்கிறாரு, என்னை அழைச்சிருக்கிறாரு, எனக்கு சொப்பனத்துல என்ன காமிச்சிருக்கிறாரு. அப்ப என்னோட ஊழிய அழைப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப நான் இன்னும் அடியெடுத்தேன்னு உள்ள அதிகமா போகலையே. அப்ப இப்படி எல்லாம் யோசிக்கிற பொழுது, அதை தியானிக்கிற பொழுதுதான் அடுத்து ஒரு சத்தம் வருது. அந்த சத்தம் தான் என்ன அப்பா வந்து என்னை வந்து ஊழியத்துக்கு அழைச்ச முதல்ல என் அப்பா பேசின சத்தம். அதே சத்தம் அந்த வாய்ஸ் நல்லா கேட்கும். எனக்கு வந்து ஊழியத்துல என்கிட்ட பேசுறப்ப எனக்கு அநேக முறைகள் நான் சோர்ந்து போகிறப்போ, பிரச்சனை வர்றப்போலாம் அந்த சத்தம் மட்டும் என்கிட்ட கேட்கும். என்கிட்ட உட்காந்து அப்பா பேசுவாங்க. அந்த சத்தம் எனக்கு நல்லா தெரியும். பேதுருவை காமிக்கிற பொழுது கூட இதான் பேதுரு நல்லா பாத்துக்க அப்படின்னு சொன்னது அதே சத்தம். அப்போ எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்குது. உடனே அந்த சத்தம் வருது. என்ன வருதுன்னா, முதல்ல என்ன சத்தம் வந்துச்சு, இந்த ஆவிய கூட்டுக்குள்ள இருந்து எடுத்து வெளியில போடு அப்படிங்கிற சத்தம் வந்தது. இப்போ என்னோட தரிசனத்தை என் ஆவி ஞாபகப்படுத்துது. என் மேல அழைப்பு இருக்கு, நான் மறிக்க முடியாது, ஏசப்பா என் மேல திட்டம் வச்சிருக்கிறாரு. இத நான் தியானிக்கிற அடுத்த நிமிஷம் ஆண்டவருடைய சத்தம் கேட்க, அந்த சத்தம் கேட்க. அந்த சத்தம் எப்படி வருது அப்படின்னா, அந்த சத்தம் வந்து அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆவியை எடுத்து மறுபடியும் அந்த கூட்டுக்குள்ள போடு. அப்ப அந்த ஆவியை எடுத்து மறுபடியும் அந்த கூட்டுக்குள்ள போடுன்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நிமிஷமே என் ஆவி வந்து மேல நின்றுட்டு இருந்த அந்த ஆவி வந்து அப்படியே உடம்புல வந்து மறுபடியும் திரும்ப நான் என்ன செய்யறேன், முழிச்சிடுறேன், கண்ணை முடிச்சு. அதுக்கப்புறம் எழுந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கண்ணீரை விட்டு அந்த இடத்துல முழங்கால நின்று நான் கண்ணீரை விட்டு அழுகிறேன். ஆமா, கண்ணீரை விட்டு அழுகிறேன். எனக்கு அழுகையா வருது. ஆமா, எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அதுக்கப்புறம் திரும்ப எந்திரிச்சு உங்களை வந்து நான் பாக்குறேன், உங்களையும் பிள்ளைகளெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எனக்கு உள்ளுக்குள்ள அந்த ஒரு இழப்பு, அந்த ஒரு இதெல்லாம் எதுவுமே இல்லை. திரும்ப போய் நான் போய் என்ன செஞ்சிடறேன், போய் படுத்துட்டேன். படுத்ததுக்கு அப்புறம் தான் மறுநாள் அந்த பாஸ்டர் வர்றாரு, என்னை கூட்டிட்டு மறுபடியும் ஏதோ ஸ்கேன் ஏதோ எடுக்கிறதுக்கு அப்போ கூட வர்றாரு. அப்போ அவர் நல்ல தைரியமான வார்த்தைகள்லாம் என்கிட்ட சொல்லிட்டு வர்றாரு. அப்போ அன்னைக்கெல்லாம் பார்த்தா நல்ல உற்சாகம் ஆயிட்டேன், ஆக்டிவ் ஆயிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் காணாம போச்சு, ஃபீவர் சரியாயிருச்சு. ஆமா, ஃபீவர் ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ என்னுடைய ஊழிய அனுபவத்துல இது ஒரு அனுபவம் இல்லையா. அப்போ மரிச்சாலும் நம்மளை உயிரோடு எழுப்பக்கூடிய ஆண்டவர் அவர்தான் தேவன். அப்போ அவர் தரிசனம் ஒரு தடவை கொடுத்துட்டார் அப்படின்னா, உங்களுக்கு வாக்கு பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, அந்த வாக்கு தத்தத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர், அவர் தம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிறவர். ஆமா, அவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா பிசாசு என்ன போராடினாலும் சரி
தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை உங்க வாழ்க்கையில இருந்து அதால எடுக்கவே முடியாது. அவர் செய்ய நினைத்ததை அவனால தடை செய்யவே முடியாது. அதனால நம்ம எதை குறிச்சும் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்பதான் எனக்கு புரிய வந்தது, அப்போ கொரோனாவை அனுப்புனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் எனக்கு ஆண்டவர் அதுல தெளிவுபடுத்தினார். கொரோனாவை அனுப்புனது பிசாசானவனே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று அவன் வேறொன்றுக்கும் வரான். ஆமா, மனுஷர்கள் அழிக்கிறது கொல்றது எல்லாமே பிசாசுடைய வேலை தான், அவனுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்து என்னுடைய ஊழியம் அதே கொரோனா டயத்துல நான் சரியாகிறேன். மறுபடியும் என்ன செய்யறேன், ஊழியத்தை பார்க்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு நிறைய இடங்கள்ல இருந்து கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்பதான் போன்ல இங்கிருந்து பேசுறப்பயே அங்க அற்புத அடையாளங்கள் நடக்குது. அவன் நிறைய அற்புத அடையாளங்கள் அப்பதான் என்னுடைய ஊழிய காரியத்துல, என்னுடைய ஊழியத்துல அதுக்கப்புறம் தான் பயங்கரமான மிராக்கள், சூப்பர் நேச்சுரல் மிராக்கள்லாம் நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதே போல கொரோனால நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, சுகமாயிருவாங்க. நான் போடுற மெசேஜஸ், அதாவது எனக்கு சென்னை பக்கத்துல ஒரு ஊழியக்காரர் அடிப்பாங்க, யாருமே அப்ப சர்ச்சுக்கு போக கூடாது, சர்ச் எல்லாமே மூடி இருக்கும், சர்ச்சுக்கு போக கூடாது, ஏன்னா கொரோனா இருந்ததால சர்ச் எல்லாம் க்ளோஸ். ஆனா இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுவாராம், மேல ஒரு குழாயில, அந்த சர்ச்சு மேல குழாயில நம்ம போடுற அந்த மார்னிங் ப்ரேயரை அவங்க என்ன செய்வாங்களா, அது மேல போட்டு விடுவாங்களாம். அப்ப அதுல நாம ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபத்தை சத்தத்தை கேட்டு முழுவதும் கேட்கும். ஆமா, அந்த ஊர் முழுவதும் கேட்கும் அப்படிம்பாரு அந்த பாஸ்டர். அந்த ஊர் ஃபுல்லா அவங்க போட்டு விடுவாங்க போல. அதே போல ஸ்ரீலங்கால அவங்க என்ன பண்ணுவாங்களா, அந்த சத்தத்தை கேட்டு ஜெபத்தை கேட்டு அவங்க ஹீல் ஆகி சுகமாகி சாட்சி சொல்லுவாங்களாம். அந்த காரியங்கள் அப்பதான் நடந்தது. அந்த கொரோனா டயத்துல நிறைய ஹீலிங் டெலிவரன்ஸ் நிறைய நடந்தது. ஆமா, எல்லா தேசத்துல இருந்தும் அப்போ கால் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமா, அந்த நீங்க போட்டிருக்க ஜெபத்தை கேட்கிறப்போ நாங்க சுகமாகறோம், அந்த ஜெபத்தை கேட்கிறப்போ பிசாசு எல்லாம் ஓடுது. ஆமா, அப்போதான் புரிஞ்சது கொரோனாவுக்கு காரணம் பிசாசானவனே. ஆமா, சோ இது என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான ஒரு அனுபவ சாட்சி. ஆமா, இன்னும் அவன் பலமுறை முயற்சி செய்யறான். ஆமா, நான் உங்களுக்கு அடுத்து இன்னும் சாட்சிகள் இருக்குது என்னோட ஊழியத்துல. ஆமா, ஒரு மனுஷன் ஊழியத்துல ஆண்டுடைய வேலை செய்வதற்கு முன்பதாக அவன் தடுப்பதற்கு பல காரியங்களை முயற்சி செய்யறான். ஆனா அப்பா நம்ம கூட இருக்கிறாரு, வாக்கு பண்ணிட்டார் அப்படின்னா ஆமா, அவர் எல்லாவற்றிலும் நின்று அவர் ஆமென் ஆமென். ஆமா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் அவர் நின்று அவனை விடுவிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க நம்ம வாழ்க்கையில பாக்குறோம். நம்ம ஆமா, நான் என்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்சது, என்னோட லைஃப்ல நான் போடுறது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சது இருந்தா நான் என்ன செஞ்சிட்டு இருப்பேன். செய்தியும் அப்படிதான் இருக்கும். ஆமா, நான் பேசுற ஜெபமும் அப்படிதான் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஆவியானவரே கற்றுத்தந்தது, கர்த்தரே எனக்கு கற்றுத்தந்து. ஆமா, என்னோட வாழ்க்கையில பல கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், பல இழப்புகள் மத்தியில அதை பார்த்து 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 அதுல இருந்து அனுபவிச்சு, அதுல இருந்து அனுபவங்களை பெற்றுக்கொண்டுதான் நான் இன்னைக்கு மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஆவியானவர் அந்த காரியத்துல தான் அவரால் ஈடுபட முடியும். நம்ம அந்த அனுபவத்திலிருந்து நம்ம பேசுற பொழுதுதான் நம்ம மற்றவங்களுக்கு அவங்களுடைய கஷ்டங்களை நம்மளால புரிய முடியுது, அந்த வேதனைகளை அறிய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகளாக மாறிடுது. கேட்கிறவங்களுக்கு அந்த வார்த்தை கிரியை செய்யுது. ஆமா, ஏன்னா இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கலாம், அவரும் நம்மை போல பாடுபட்டார், அவர் பாடுபட்டதினாலே பாடுபடுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அவரும் நம்மை போல பாடுபட்டார். சோ உங்க வாழ்க்கையில வரக்கூடிய இந்த பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில அது உங்களை அழிப்பதற்கு அல்ல. ஆமா, உங்க வாழ்க்கையில அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா, ஒரு அனுபவமா. ஆமா, ஆண்டவர் தேவனுடைய நாமம் மகிமைப்படுறதுக்காக தான். ஆமென் ஆமென். அது மூலமா நீங்க மற்றவங்களை என்ன செய்ய முடியும், ஈஸியா தேற்ற முடியும், பலப்படுத்த முடியும். நீங்க ஈஸியா மற்றவங்களை சொல்ல முடியும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த பிரச்சனையா சரியாயிரும், இப்படி வந்துருச்சா சரியாயிரும், மரணமே வந்தா என்ன இல்லையா, பக்தன் சொல்லுகிறான், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. ஆமா, சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்றான் பாருங்க பவுல். அல்லேலூயா. சோ நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆக இந்த ஆண்டவராகிய இயேசு நிச்சயமா உங்க வாழ்க்கையிலையும் மரித்து போன எதுவா இருந்தாலும் சரி, நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க பிசினஸ்ல, ஆமா இல்லையா, எதுலனாலும் உங்க வாழ்க்கை மரித்து போன மாதிரி இருக்குது அப்படின்னா அவர் உங்களுக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தை சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, மறுபடியும் அது மறுபடியும் உயிரடையும். சோ இது உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்குங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். இந்த சாட்சியை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை கேட்கும்போது உங்கள் இருதயத்தில் தேவன் என்ன பேசினாரு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க. நாம் இதே மாதிரி இன்னொரு அனுபவ சாட்சியோட இயேசுவும் நானும் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம்.
இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலையும் தேவன் நிச்சயமா அற்புதம் செய்வாரு. God bless you. God bless you.